உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்டல் ரூலர். இம்மார்டல் ரூலரை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ யுகங்கள் பற்றி பார்ப்போம். அதாவது இப்போ பிப்ரவரி 8 சென்னையில் ஒரு மீட்டிங் நடக்க போகுது அப்படின்றது நம்ம சொன்னோம். அதாவது சென்னையில் பிப்ரவரி 8 மீட்டிங் நடக்க போகுதுன்னு நம்ம சொன்னோம். 2025 பிப்ரவரி 8 மதியம் 12 மணி பிரஸ் மீட், பத்திரிகையாளர் சந்திப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னா, அந்த பிப்ரவரி 8ன்றது யுக மாற்றம் தான் நடக்க போகுது. கலியுகத்திலேருந்து நம்ம ஒரு மீண்டும் ஆதியிலே இருந்த சத்தியுகத்துக்குள்ளே போகிறோம். சரிங்களா? அந்த யுகத்தின் பேர்லாம் அங்கே சொல்லுவாங்க. அந்த சத்தியுகத்துக்குள்ளே நம்ம போகிறோம். சதுர் யுகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் இருந்தது. ஆரம்பத்தில் பரம்பொருள் சதுர் யுகம், சத்தியுகம், அது 6000 ஆண்டுகள். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு யுகங்களும் கடந்த பின்பு இப்போ கடைசியில் நம்ம கலியுகத்தில் இருக்கிறோம். இந்த கலியுகமானது 1200 வருடங்கள். சரிங்களா? 1200 வருடங்களை நீங்கள் இது பண்ணி பாருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 4,32,000 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அது பொய். 1200 தான் உண்மை. நீங்கள் வேணால் 1200 × 365 போட்டு பாருங்கள். அந்த 4,32,000ன்றது வரும். அதை விட அதிகமாக தான் வரும். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களாக அவன் சொல்லியிருக்கான், இன்னும் 4,32,000 வருஷத்துக்கு மேலே இருக்கின்றது கலியுகம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோவில் போடுவாங்கள்ல யூடியூப்ஸில். அது பொய். இந்த 1200 ஆண்டுகள் என்பதுதான் உண்மை. அதனால தான் 1200 × 365 போட்டிங்கன்னா 4,32,000 மேலே உங்களுக்கு அந்த கணக்கு வரும். நான் போட்டு பார்த்தேன் மதியம் இன்னைக்கு அதை பற்றி டிஸ்கஷன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1200 வருஷம் முடிய போகிற நாள் தான் இந்த 2025 பிப்ரவரி 8. அந்த 1200 முடிய போகுது. அதே மாதிரி ஒவ்வொரு யுகங்களையும் நாங்கள் கூட்டி பார்த்தா 18,000 வருடங்கள் வருது மொத்தம். அதனால் அந்த யுக கணக்கெலாம் உங்களுக்கு அங்கே சொல்லுவாங்க. ஸோ 18,000 வருடங்கள் முடிந்தன. இந்த பிப்ரவரி 8ஓட 18,000 வருடங்கள் முடிந்தன. அதனால் மீண்டும் அந்த 1200 வருடங்கள் கலியுகம் முடிந்த பின்பு அந்த சத்தியுகத்துக்குள்ளே மீண்டும் போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன், போட்டு பார்த்துக்குங்க. 18,000 அப்படின்னு போடுங்க, டிவைடட் பை வகுத்தல் 1200 போடுங்க. என்ன வரும் தெரியுமா? 15ன்னு வரும். 15 தலைமுறை, 15 ஜென்மத்தை கடந்து நீங்கள் வந்திருக்கீங்க. இதுதான் உண்மை. ஸோ அதனால் அடுத்து போகிறது 16வது தலைமுறை. நம்ம அடுத்து 16வது தலைமுறைக்கு போகிறோம். இப்போ என் பையன் 16வது தலைமுறை, நான் 16வது தலைமுறைக்கு போகிறோம். ஸோ இப்போ 16ஆம் தலைமுறை, அதுக்கு ஒரு அர்த்தம் கூட சொல்லுவாங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கள் தமிழர்கள் அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பெருவாழ்வு அப்படின்றத நான் இப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இந்த பெருவாழ்வுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மரணமில்லா பெருவாழ்வு வல்லார் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அந்த சத்தியுகத்தில் மரணம் இல்லைன்றாங்க. ஸோ அப்போ அந்த மரணமில்லா பெருவாழ்வு இங்கே 16ஆம் தலைமுறை பெருவாழ்வு அப்படின்றீங்க. அப்போ இதெல்லாம் கணினட்டியாக ஒன்று ஒத்து போகுது. வல்லார் சொன்னது, இந்த இப்போ இவங்க என்கிட்ட மதியம் சொன்ன டிஸ்கஷன், இதெல்லாம் ஒத்து போகுது. நான் ஒன்றும் பார்க்கலாம் படிக்கலைங்க, எதுவும் இங்கே இல்லை. ஒருத்தர் அதை வேறு கமெண்ட்டில் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவங்க சொன்னதெல்லாம் என்னுடைய ஆன்மாவில் பதிவேற்றம் செய்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவங்க சொன்னது மட்டும் இல்லை, நானும் என்னுடைய விஷயங்களை இடையில என் சேனல்ன்றதுனால எனக்கு தோன்றதையும் பேசுவேன். ஸோ இப்போ அவங்க சொன்னது யுகங்கள் இப்படி தான் 18,000 ஆண்டுகள்னு சொன்னாங்க. கலியுகம் 1200 ஆண்டுகள் தான். இந்த பிப்ரவரி 8 இந்த 1200 ஆண்டுகள் முடிந்து அடுத்த யுகத்துக்குள்ளே போகிறோம். அது முருகனோட யுகம், பரம்பொருள் முருகனோட யுகம் தான் அது. சரிங்களா? இதை பற்றி அவங்க விளக்கமாக சொன்னாங்க. அந்த விளக்கத்தை அவங்க அங்கே கொடுப்பாங்கன்னு நீங்கள் கேட்டுக்கங்க. ஏன்னா நான் விளக்கமாக பேசணும்னா யூடியூப்ல இருந்து டைம் பத்தாது. எனக்கு நான் ஒரு டாபிக் எடுத்தேன்னா அதில் அரசியல் வைக்காமல் விடவே மாட்டேன் நான் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சில ஆன்மீக தகவல்களும் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள். அப்போது இந்த நம்ம பிப்ரவரி 8 பத்திரிகையாளர் சந்திப்பில் யுக மாற்றம் அதை பற்றி அவங்க கொடுக்க போகிறாங்க.
ஸோ இப்போ நம்ம அடுத்து போகக்கூடிய யுகம் வந்து வேறு யுகத்துக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்க நம்ம ஆசிவகம் அப்படின்னு ஒரு மதம் இருந்தது. அந்த மதத்தை தோற்றுவித்தவர் வந்து ஐயனார். ஆசிவகம்ன்ற ஒரு மதம் இருக்குது. அந்த மதத்தை தோற்றுவித்தவர் ஐயனார். அவர் தான் வந்து காத்தல். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு கடவுள் இருந்தார். அவர் வந்து ஆஞ்சநேயர். அவர் படைத்தல், இவர் ஐயனார் வந்து காத்தல். ஸோ காத்தல் அப்படின்றது அப்போ அவங்க தான் ஓம்ன்ற மந்திரத்தெல்லாம் இது பண்ணி ஆசிவகம்ன்ற மதத்தை கட்டமைப்பு உருவாக்கி 18 சித்தர்கள் அந்த பாதையில் தான் வந்தார்கள். ஸோ அப்புறம் ராவணனுடைய அடுத்து வராரு. அவருக்கு அடுத்து அவர் தான் இந்த உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சது இந்த ஐயனார் அப்படின்றவங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி வைக்கிறாங்க. அப்புறம் ராவணன் வராரு. அவரோட காலகட்டங்கள் அழித்தல் அப்படின்றாங்க. அப்புறம் முருகன் வராரு. அதுக்கப்புறம் முருகன் தான் எல்லாத்தையும் நெறிப்படுத்தி இந்த தமிழ் மொழி, இந்த விவசாயம் இதெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து அவங்க விளக்கமாக சொல்லுவாங்க. ஏன்னா அதனால் வந்து நான் வந்து இதை வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு ஷார்ட்டாக. நீங்கள் வந்து அங்கே டீட்டெயில்ஸாக அவங்க ஒரு புக்லெட் போட்டு கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதை பார்த்தோன்னே நம்ம ஆளுக பூரா நம்ம ஏற்கனவே நீங்கள் வந்து இப்போ என்னை விட எக்ஸ்பர்ட்டாக பேசக்கூடியவங்க, ரொம்ப திறமையாக பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இப்போ நான் சொன்னதெல்லாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம சொன்ன கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. 1200 ஆண்டுகள் இன்ட்டு 365 போட்டால் ஆமாம் வருது. 4,32,200 வருடங்களுக்கு மேலே வருது. அப்போ இவங்க சொல்கிறது அந்த கலியுகன்றது 1200 வருஷம் தான் முடிய போகுது. ஏன்னா இன்னும் பல ஆண்டுகள் இருக்குன்னு சொல்லி அவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க இலுமினாட்டிகள். ஸோ இந்த இலுமினாட்டிகளை பற்றி தான் பேசுகிறேன். ஸோ இந்த இலுமினாட்டிகளுடைய அந்த ஆட்டம் க்ளோஸ் ஆகும் இந்த பிப்ரவரி 8. ஸோ அதனால் பயந்துக்கிட்டு தான் நான் போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் நம்பர் கொடுத்தேன். ஃபோனே பண்ணுறானுங்க. ஃபோன் பண்ணி அப்படி இப்படின்றானுங்க, மிரட்டுறானுங்க. இப்போ பார்த்தா கமெண்ட் வேறு வருது. இந்த பண்ணி காலையில் இன்னைக்கு போட்ட வீடியோவில் கமெண்ட் கீழே அது ஏற்கனவே என்னைய மாதிரி யூடியூப் சேனல் வச்ச நமது நண்பர்கள் தான். நமது நண்பர்கள்னால் அவங்க எனக்கு நண்பர்கள் கிடையாது, சேனல் வச்சுருக்காங்க. நம்ம நாட்டு கூட தான் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்போ நண்பர்கள் நான் குறிப்பிட்டு பேசுகிறேன். ஸோ இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு 42 வீடியோ போட்டிருக்காரு. அவர் கூட சொல்லிட்டேன். என்னமோ நெகட்டிவ் கமெண்ட்டாக கொடுத்துருந்தேன். நான் சொல்லிட்டேன், நீங்கள் போட்ட 42 வீடியோ நான் போய் உள்ளே போய் பார்த்தேன். நீங்கள் வேணால் இன்னும் போய் நிறையா வீடியோ போடுங்க. அது உங்கள் சேனல், இது என் சேனல். நான் எனக்கு வந்து தோன்ற கருத்துக்கள் நான் வீடியோவை போடுறேன். இதில் வந்து உண்மைத்தன்மை இருக்குது. இப்போ இல்லை அப்படின்னா நீங்களும் போய் உங்கள் வீடியோவில் போய் போட்டுக்கோங்க. இப்போ பிப்ரவரி 8 நடக்க போகிறது நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் பொய்யா சொல்ல போகிறோம். அதே மாதிரி தேசிய கட்சி தலைவர்கிட்ட பேசியாச்சு. இன்றைக்கி தான் பேசினேன். காலையில் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிட்டேன். 6 மணிக்கெலாம் உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு விரைவு தரிசனத்தில் போய் சாமியை கும்பிட்டு வெளியில் வந்தேன். இன்றைக்கி பக்கத்தில் இன்னும் முருகனை பார்த்தேன். முருகனை பார்த்து கும்பிட்டு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு. அப்படியே வந்துட்டேன். ஏன்னா முருகனை நான் எப்பயும் கும்பிடுவேன். கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்து வாட்ஸ்அப்பில் கட்சி தலைவருக்கு மெசேஜ் பண்ணோன்னே அவங்க ஆன்லைனில் இருந்தாங்க. அப்படியே வாட்ஸ்அப் காலில் பேசிட்டேன். ஸோ இப்போ அவங்க நாளைக்கு மீட் பண்ண வாங்கினாங்க. இப்போ ஈவினிங் அவங்க கால் பண்ணாங்க, நாளைக்கு வந்துருங்க ஆஃபீஸ்க்கு, நம்ம மீட் பண்ணலாங்க. ஸோ இப்போ அவங்க ஒரு லெட்டர் பேட் எடுத்து அடுத்து டைப் பண்ண போகிறாங்க. என்னென்ன நம்ம பேச போகிறோன்ற விஷயங்கள்லாம். ஏன்னா நம்ம இது ஒரு வீடியோவில் சொல்லி முடிக்க முடியாது. இப்போ நான் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே ஒருத்தர் டீட்டெயிலாக அவங்களுக்கு தகவலாக கொடுக்கும்போது நீங்கள்லாம் ஏற்றுக்குறீங்க. ஸோ ஏலியன்ஸ் ஆச்சுன்னு அவங்க சொன்னது கூட ஏலியன்ஸ்ன்றது நம்மளை தான் சொன்னாங்க, சித்தர்கள்ன்றது நம்மளை தான் சொல்கிறாங்க. அப்போ 18,000 ஆண்டுகள், அந்த 1200 ஆண்டுகள் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கலியுக ஆண்டுகள் 1200, மொத்தம் 18,000 ஆண்டுகள் முடிந்து அந்த வேற யுகம் முருகருடைய யுகத்துக்கு போக போகிறோம்னா, அப்போ அந்த பேச போகிறவருடைய ஆன்மாவுக்குள்ள அந்த பரம்பொருள் வர்றாரு. பரம்பொருள் வந்து அந்த ஆன்மாவோட கனெக்ட் ஆகி அவர் பேசுவார். ஆன்மான்றது இந்த இடத்துல இருக்கும், உங்களுக்கு தெரியும், உருவமத்தியில். ஸோ அந்த ஆன்மாவோட கனெக்ட் ஆகி அவர் பேச போகிறார். அந்த இடத்துல பேசட்டும். அதே மாதிரி கட்சி தலைவர் வந்து லெட்டர் பேட்டை நாளைக்கு எடுத்து நான் போய் அவர்கிட்ட பேசி முடிச்சோன்னே அவர் அவங்ககிட்டையும் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பாளர் அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுற ஒருங்கிணைப்பாளர்கிட்ட பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லெட்டர் பேட் எடுத்து அடிச்சிடறாங்க. அடிச்சுட்டு நாளைக்கோ நாளை கழிச்சோ இப்போ வெனஸ்டேல போய் சென்னையில் போய் அதை போய் கொடுக்க போகிறாங்க. அதனால் வந்து இதில் வந்து சில பேர் என்னமோ நான் எந்த பாதையில் போனால் அவங்களுக்கு என்ன, சில பேர் இன்றைக்கெல்லாம் யாருனே தெரியல கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கெல்லாம் கமெண்ட்டை நான் ஆஃபே பண்ணல, பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். தேவையில்லா கமெண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 68 கமெண்ட் ரிமூவ் பண்ண கமெண்ட் மட்டும் ஒரு 20 கமெண்ட் இருக்கும். 100 கமெண்ட்டு நார்மலாக வீடியோ போட்டால் கமெண்ட்டே வர மாட்டேங்குது. இந்த தலைப்பில் இப்போ நான் பரபரப்பாக அந்த பிப்ரவரி 8 பேச ஆரம்பிச்சதுலேருந்து கமெண்ட்ஸ் நிறையா வந்துச்சு. ஸோ இப்போ 20 கமெண்ட்டை ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. எதுக்கு நான் உட்காந்து பதில் கொடுத்துட்ருக்கணும்? அதனால் மக்கள் வந்து புரிஞ்சுக்குங்க. ஸோ இதில் போட்டி வேறு, பொறாமைகள் வேறு,
நான் தான் இம்மார்டல். அதனால தான் ஒருவேளை கமெண்ட்டாக கொடுக்குறாங்க கூட. பேட் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. அதை வந்து அவங்க வந்து இன்னும் புரிஞ்சுக்கல. நான் தான் இம்மார்டல் நினப்பில் இன்னும் இருக்காங்க. நான் சொல்லிட்டேன் கடவுள் தான் இம்மார்டல்னு. அந்த பரம்பொருள் ஆகிய கடவுள் வந்து அந்த பேச போகிறோட ஆன்மாவோட கனெக்ட் ஆக போகிறாங்க. அப்புறம் பிப்ரவரி 8க்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்றது நீங்களே பார்க்க போகிறீங்க. ஆட்சி மாற்றம் உறுதி. இலுமினாட்டிகள் க்ளோஸு. இலுமினாட்டிகள் க்ளோஸ். ஆல்ரெடி அமெரிக்காவில் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் எப்படிரா அப்படின்னு அவங்களே விசாரணைக்குள்ள அமைச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இறைவன் வந்து தன்னுடைய வேலையை துவக்கிட்டார். 2025 தான் அந்த இறையாட்சி நாம் சொன்னோம். ஆனால் 2024 டிசம்பர்லேயே அந்த இறையாட்சி மேலேயே இறைவன் தூக்கி விட்டார். பல இடங்களில் இயற்கை சீற்றம் நடந்துச்சு. போன வருஷமே நீங்கள் பார்த்தீங்க. போர்கள் ஒரு பக்கம் நடக்குது, இயற்கை சீற்றங்கள் ஒரு பக்கம் நடக்குது. போர் நடக்க காரணம் மனிதர். இயற்கை சீற்றம் நடக்க காரணம் போரை தடுக்காத நாடுகள் மேலே இயற்கை சீற்றம் வந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காலாம் போரை தடுத்துருக்கலாம் நினச்சிருந்தா, தூண்டி விட்டது அவங்க தானே. அப்போ போர் நடக்கும் வேடிக்கையும் பார்க்குறாங்க. அப்போது அவங்க நாட்டை வந்து ஒரு பெரிய காட்டுத்தீல மாட்டி இன்றைக்கி அவங்க ரொம்ப பல லட்சம் கோடிகளை பொருளாதார இழப்பாயிருக்கு அந்த நாட்டில். இந்த தேசத்துக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு இயற்கையால். அதற்கு தான் நாம் என்ன சொல்கிறோம், அமைதி பாதையில் அனைவரும் பயணிங்கள். அந்த 2025 பிப்ரவரி 8க்கு அப்புறம் அமைதி பாதையில் உலகம் திரும்பி வரும். ஏன்னா யுகம் மாற்றம் வரப்போ இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் இதனால் வந்து பேட் கமெண்ட் கொடுத்துட்டு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்தோம்னா என்னது, இன்னொரு சில விஷயங்கள் சொல்ல வந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் வந்து பார்த்தோம்னா எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்கன்னு நான் லிஸ்ட் எடுத்து பார்த்தேன் கூகுளில். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். இந்த அரசியலில் நான் வந்து அரசியல் தெரியாத ஆள் கிடையாது. நான் வந்து 2003 அரசியல் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ இந்த லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது முதலமைச்சர் உட்பட கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 34 அமைச்சர்கள் இருக்காங்க. இந்த 34 அமைச்சர்கள் ஒன்று வந்து முதலமைச்சர், அப்புறம் மீதி இருக்க 33 பேர் அமைச்சராக இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 33, 34 அமைச்சர்கள் இருக்காங்க. இந்த அமைச்சர்கள் எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்திருந்தால் இந்த நாடு என்றைக்கோ சூப்பராக போயிருந்திருக்கும். ஒவ்வொரு துறையும் இருக்கிறது. இப்போ ஒரு குறிப்பாக தொழிலாளர் நலத்துறை அப்படின்னு இருக்குது. தொழிலாளர் நலத்துறைன்னா அந்த ஃபேக்ட்ரியெலாம் போய் ஆய்வு செஞ்சு அவங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும். ஆனால் அவங்க ஃபேக்ட்ரியெல்லாம் போய் ஆய்வு செய்கிற மாதிரி தெரியல. வரக்கூடிய கோப்புகளில் அந்த கையெழுத்தை போட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. லேபர் இன்ஸ்பெக்டரோ, லேபர் கமிஷனரோ, லேபர் ஜாயின்ட் கமிஷனரோ, அந்த லேபர் இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறவங்கள்ட்ட தான் போய் ஆய்வு செய்கிறாங்க. நானும் பார்த்தேன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்குலாம் ஆய்வுக்கு வந்தாங்க. அவங்ககிட்ட அந்த ஹச்ஆர்ஸ்லாம் போய் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அங்கே அட்டண்டன்ஸு எல்லாம் சேலரி ரெக்கார்ட்ஸ்லாம். இந்த சேலரி ரெக்கார்ட்ஸு பொய்யா இருக்குது, அட்டண்டன்ஸு பொய்யா இருக்குது. ஒரு சில இடங்களில் தான் கரெக்டாக கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் மாற்றி அமைக்கப்படுறது தான் இறையாட்சி. ஸோ இப்போ நம்ம பாரம்பரியமான விவசாயம், அதை இயற்கை விவசாயம் அதையும் கொண்டு வரணும். இருக்கக்கூடிய கம்பெனிஸில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கணும். எல்லாத்தையுமே மாற்றி அமைக்க போகிறாங்க. யுக மாற்றம்ன்றது பயங்கரமாக இருக்கும். அடுத்து நீங்கள் அதை வந்து நம்ம அடுத்த புதன்கிழமையும் இந்த வாரத்திலேயே புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு நாட்களில் போய் அவங்க சென்னையில் போய் பர்மிஷன், இந்த மீட்டிங்க்கான பர்மிஷன் வாங்கிட்டாங்கனாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆயிடுது, அறிவிப்பு வெளியாயிடும், பரபரப்பாயிடும். ஸோ இதில் உலக நாடுகளுக்கு வந்து ஒரு நல்லது நடக்க போகுது, உலக நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்க போகுது, உலக நாடுகளை திரும்பி தான் பார்க்க போகுது இந்த ப்ரெஸ் மீட்டை. ஸோ தமிழக அரசியல் ஒரு தாக்கம் ஏற்படும். கண்டிப்பாக இந்திய அரசியலில் ஒரு தாக்கம் ஏற்படும். இந்த யுகம் மாற்றன்றது பிப்ரவரி 8ன்னு அவங்க கணித்து சொல்லியிருக்காங்க. அந்த கால்குலேஷன் நானும் போட்டு பார்த்தேன், சரியாக தான் இருக்குது. அந்த யுகம் 6000 ஆண்டுகள் அதெல்லாம் கூட்டி வந்தேன். நான் ஒவ்வொன்றா கூட்டி வரும்போது 18,000 வருது. 18,000 ஆண்டுகள் முடியுது பிப்ரவரி 8. கடைசி யுகம் கலியுகம் 1200 ஆண்டுகள். அதான் உண்மை, அந்த 1200 ஆண்டுகள்ன்றது. ஸோ இப்போ இதை பற்றி யாராவது சந்தேகம்னா கேளுங்க, கமெண்ட்டில் நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். இல்லை இதை பற்றி இன்னொரு வீடியோனாலும் நம்ம போடுவோம். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து நான் கீழே ஒன்றும் பார்க்கல, சும்மா யோசிப்பேன். உடனே கீழே பார்த்து இது பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. இங்கே ஒன்றும் இல்லை, கீழே ஒன்றும் இல்லை. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் மக்கள் வந்துட்டு சிலர் இளைஞர்கள் வந்து இன்னும் நான் தான் இம்மாற்றல் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அதில் அவங்க சொல்கிறாங்க, நான் போகிற பார்த்து தவறான பாதைன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். நீ கமெண்ட் செக்ஷனுக்கு வரேன். ஒருத்தர் நான் போகிற பார்த்து தவறான பாதைன்னு கமெண்ட் போடுறாரு. இன்னொருத்தர் வந்து நெகட்டிவ் கமெண்டாக கொடுத்துருந்தாரு. அவர் கமெண்டை ரிமூவ் பண்ணேன். நான் போகிற தவறான பாதைன்னு சொன்னவருக்கு அவருக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து பாசிட்டிவாக கமெண்ட் கொடுத்ததுன்னு பார்த்தா நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த 12 பேர் உட்கார போகிற விஷயத்தை பற்றி நான் நிறையா பேர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். நம்ம வாட்ஸ்அப் குழுவில் இருக்கக்கூடிய சில அந்த ஆன்மீக சிந்தனை கொண்டவங்கள்ட்ட
ஒருத்தங்கிட்ட இன்றைக்கி பேசினேன். 12 பேருமே நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. பாசிட்டிவான எனர்ஜி கொண்டவங்க வந்து அந்த 12 பேரும் ஒரு இடத்துல ஒன்று கூடும்போது அந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும்போது ஒரு நல்ல இது வரப்போகுது. அதனால் பிப்ரவரி 8 வரைக்கும் நீங்கள்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்புறம் இன்னொருத்தர் கால் பண்ணி வேற ஒன்று விஷயம்லாம் சொன்னாங்க. அதையும் நான் வீடியோவில் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாமே ஓப்பனாக வெளிப்படையாகவே இருக்கட்டும். ஸோ இப்போ பிரம்மரிஷி மலை அப்படின்னு ஒன்று இருக்குன்றாங்க. பிரம்மரிஷி மலை பெரம்பலூர் மாவட்டத்தில் பிரம்மரிஷி மலை இருக்குது. அங்கே வந்து தலையாட்டி சித்தன் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களாம் நம்ம போய் பார்க்கலாம். ஆனால் பட் அவங்களாம் இப்போ இல்லை உயிரோட அப்படின்னாங்க. ஸோ இப்போ அந்த பிரம்மரிஷி மலை வந்து ஏன்னா இடையில ஒருத்தர் யூடியூப்பில் வீடியோ போடும்போது அந்த பிரம்மரிஷி மலையில் தான் வந்து உலகத்தில் எல்லா பகுதியும் அழிஞ்சிரும், அந்த பிரம்மரிஷி மலை மட்டும் தான் இருக்குன்னு அவங்க யாரோ ஒருத்தவங்க யூடியூப்ல வீடியோ போட்டிருந்தாங்க. நானும் அந்த வீடியோ பார்த்துருந்தேன். ஆனால் அவரும் அந்த விஷயத்தை பற்றி சொன்னார். ஸோ அந்த எஞ்சி அந்த 1 கோடி மனிதர்கள் மட்டும் அந்த பிரம்மரிஷி மலையில் சுற்றி வந்துடுவாங்க. மீதி இருக்கோடலாம் அடைஞ்சிருன்றாங்க. இப்போ அவங்க ஒரு கான்செப்டில் ஒரு வீடியோவில் அவங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது பழைய வீடியோஸு. ஸோ அதை பற்றி ஒருத்தர் பேசினார். ஸோ அதனால் வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிரம்மரிஷி மலை இந்த மாதிரி அகத்தியர் சித்தரை வந்து நீங்கள் இது பண்ணி நல்லா தியானத்தில் உட்காந்து நீங்கள் நல்லா யோசித்து ஒரு வீடியோவை போடுங்க பிரதர். பேசுகிறதெல்லாம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் அகத்தியர் சித்தரைனா நீங்கள் வந்து நல்லா தியானத்தில் உட்காந்து நீங்கள் தியானித்து வீடியோ போடுங்க பிரதர் அப்படின்னாங்க. நிறையா பேர் பாசிட்டிவாக தான் பேசுனாங்க. நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ பிப்ரவரி 8 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா அந்த அரசியல் மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொண்டு வந்தாகணும். இப்போ அந்த ஒன்று 2026 வந்து இப்போ இருக்கிற ஆட்சி கண்டிப்பாக மீண்டும் தொடராது. அது கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. இப்போ நடக்கக்கூடிய அந்த ஆட்சி வந்து யாருக்கும் பிடிக்கல. கண்டிப்பாக அது வந்து கன்ஃபார்மு இறையாட்சி தான் வரப்போகுது. ஆனால் இறையாட்சியில் வந்து இப்போ எப்படி வரப்போகுதுன்னு தான் அந்த ஒரு எல்லாருமே அந்த ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ இருக்க ஆட்சி கிடையாதுன்னு நான் சொல்லியாச்சு. அப்போ அந்த இறையாட்சி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இறையாட்சின்றது எப்படி வரப்போகுது அப்படின்னா அதை தான் அவங்க பிப்ரவரி 8 இந்த யுகமே மாறிடுச்சுன்றாங்களே. யுகம் மாறுது, சத்தியயுகத்துக்குள்ளே போகிறாங்க, பரம்பொருள் முருகரோட யுகம் வருது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆன்மீகத்தை பற்றி பேசினா உங்களுக்கு டைமே பத்தாது, பேசிக்கிட்டே போகலாம். கமெண்ட் செக்ஷனில் என்னென்னமோ வந்து கேட்குறாங்க. இன்றைக்கி அவங்க வந்து நிறையா தகவல்கள் என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. அதனால் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி நான் ஜென்ரலாக பேசுகிறேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம யுக மாற்றத்துக்குள்ளே போய் தான் ஆகணும். சத்தியுகத்துக்குள்ளே போகிறோம். இறையாட்சி அமைச்சு தான் ஆகணும். இறையாட்சி கண்டிப்பாக அமைத்தே ஆக வேண்டும். தமிழர்களுடைய ஆட்சி உலகை ஆளப்போறான் தமிழன் பிடிக்ஷனில் இருந்துச்சுல, சித்தர்கள் பிடிச்சலாம், தமிழன் ஆண்டு தான் ஆக வேண்டும். அந்த தமிழ் மொழி மீண்டும் அது தமிழ் மொழியானது நம்ம எத்தனை தமிழர்கள் இருக்கோமோ இப்போ மீண்டும் தமிழ் மொழியை நம்ம வந்து இது பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் படிக்கிறாங்க சிபிஎஸ்சி ஸ்கூலில். தமிழ் வந்து அவங்களுக்கு எழுத தெரிய மாட்டேங்குது. அப்போ தமிழ் வந்து பேசுகிறாங்க, பட் எழுத தெரிய மாட்டேங்குது. தமிழில் மார்க் மிகவும் குறைவாக எடுக்கிறாங்க. ஆங்கிலத்தில் வந்து ஒரு இதாக இருக்காங்க, திறமையாக இருக்காங்க. ஆங்கிலம் நல்லா படிக்கிறாங்க, தமிழ் வந்து ரொம்ப மக்கா இருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போ இந்த நிலைமை நமக்கு தேவையா? அப்போ இறையாட்சி வரும்போது எல்லாத்தையும் நாங்கள் இதெல்லாம் சரி செய்ய போகிறோம். தமிழ் மொழிக்கான முக்கியத்துவம், தமிழ் மொழியை வந்து இப்போ இந்தியாவின் தலைமை பதவிக்கு அந்த ஆட்சியாளர் வர்றாங்க, இறையாட்சி வருதுன்னா உலகம் முழுவதுமே தமிழ் மொழி மீண்டும் பரவுன்றேன். நான் வந்து குமரிக்கண்டத்தில் எப்படி தமிழ் ஆண்டது அதை போல் உலகத்தில் மீண்டும் வரும். மற்ற மொழிகள் இருக்குமா இல்லையான்றதை நீங்கள் அந்த யுகம் மாற்றத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதில் டென்ஷன் ஆகி கீழே நான் மொழி வாரி பேசிட்டேன். அதனால் பொதுவாகவே நான் பேசுகிறேன். மற்ற மொழிகள் வந்து நீங்கள் பேசுங்க, அதுக்காக நம்ம வந்து அதை வந்து இது பண்ண முடியாது. தமிழ் மொழி வந்து உங்களுக்கு வந்து அந்த தமிழ் மொழி தேய்ந்து கொண்டு இருக்கு இல்லையா, அது மீண்டும் புத்துயிர் பெறும், வளர்ச்சி அடையும், அபார வளர்ச்சி அடையும். இப்போ தமிழ் மன்னர்களின் நேர்மையான ஆட்சியில் உலகம் மீண்டும் வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போகுது. உலக மக்கள் உயர்ந்த நிலைக்கு போவாங்க. உலக மக்கள்லாம் ஞானம் அடைவார்கள். அறத்தின் ஆட்சி அமையும். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அறத்தின் ஆட்சி, அந்த சத்தியுகத்தின் ஆட்சி அறத்தின் ஆட்சியாக இருக்கும். இதுலேயே சில பேருக்கு சந்தேகமாக இருக்குது. இது கண்டிப்பாக நடக்கும். இதில் ஏன் இடங்கள் கொடுக்குறாங்கன்னா, இடங்கள் கொடுக்குறவங்க யாராக இருப்பான்னு சொல்லிடுறேன். அசூரர்கள்ன்றாங்க. அசூரர்கள்னா வைரஸ் கிருமிகள். நம்ம சாப்பிட்ற உணவுலையோ, நீங்கள் சாப்பிட்ற மாத்திரையிலையோ, நீங்கள் சாப்பிட்ற மாத்திரையை சொல்கிறேன் இப்போ அந்த மாத்திரையில் வந்து ஒரு வைரஸ் கிருமி இருக்குன்றாங்க. அந்த மாத்திரை வந்து உடம்புக்குள்ளே போகிறதுனால தான் உங்களுக்கு அழிவு ஏற்படுது. அதைத்தான் அசுரர்கள் அப்படின்றாங்க. அசுரர்கள்
ஸோ இப்போ இந்த அசூர குணம் கொண்டவர்கள், அரக்கர்கள்னா மனித கழிவிலிருந்து பிறந்தவர்கள்ன்றாங்க அரக்கர்கள். அப்போ அந்த அவங்க அரக்க குணம் கொண்டவன் ஒரு பக்கம் அந்த போர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவங்க சிந்தனைகள் அந்த மாதிரி இருக்கும் போல. அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அசுரர்கள், வைரஸ், கிருமிகள் போன்றவர்கள், அரக்கர்கள் வந்து ஒரு கெட்ட சிந்தனை கொண்டவர்கள். இப்போ இவங்க இந்த மாதிரி இப்போ குணம் கொண்டவங்கெல்லாம் வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இறையாட்சியில் வந்து இறையாட்சியை ஏற்றுக்கொள்பவர்கள் வந்துடுவாங்க உள்ள. அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக அழிந்து விடுவார்கள். அவ்வளோதான். ஸோ இங்கே தேவர்கள் இருக்காங்க. இன்னொன்று வந்து தமிழன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அது ஒன்று சொன்னாங்க. நல்லா அவங்க சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தமிழன் எடுத்துக்கோங்க, மனிதன் எடுத்துக்கோங்க, இறைவன் எடுத்துக்கோங்க. இறைவன் வந்து ஒரே ஒன்று தான். இறைவன் வந்து ஒன்றே ஒன்று. இறைவன் வந்து மாறாத தன்மை கொண்டது. அதே மாதிரி தான் மனிதன். எல்லா மனுஷ பையன் செஞ்ச தப்பு தான். எல்லாத்தையும் இறைவன் தான் பார்த்துக்கணும் அப்படிம்பாங்க. எல்லாம் மனிதன் அப்படிம்பாங்க. ஸோப்பா இறைவன், மனிதன், தமிழன். நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா உங்களை என்ன சொல்லுவாங்க? தமிழன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு லேடியே போனாலும் தமிழன் தான் சொல்லுவாங்க. அதுதான் அது மாறாத சொல். அந்த மாறாத தன்மை கொண்டது. இந்த 3 ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் வந்து தமிழனோட ஆட்சியை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, ஒரு இறை ஆட்சியா, பொதுவான ஆட்சியா பார்க்கணும். மற்ற மொழியை சார்ந்தவங்க. இங்கே வந்து இறைவனை நீங்கள் ஒரே ஒருவரே அப்படின்னு ஏற்றுக்கிறீங்கல்ல, எல்லா மதத்தை சார்ந்தவரும். அதே மாதிரி மனிதன் அப்படின்றத நம்ம எல்லாம் ஹியூமன் அப்படின்றத இன்றைக்கி அமெரிக்காவில் போனாலும் சரி, துபாய் போனாலும் சரி, இந்தியா, ஸ்ரீலங்கா எங்கே போனாலும் மனிதன் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க, இறைவன் ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி தான் தமிழன் அப்படின்ற ஏற்றுக்கூடிய ஆட்சி தான் இறை ஆட்சி. இதுதான் அவங்க சொன்னாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்படி தான் இறையாட்சி அமைய போகுது. எல்லாருக்குமான நல்ல ஆட்சியாக இருக்கும். இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன். அதனால் இதற்கு எதிராக யாராவது பேசிட்டு கமெண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அமைதியாக நீங்கள் வந்து இதை கவனிங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். கவனித்து பொறுத்து வந்து பார்த்தா தான் இந்த இறையாட்சியின் பிப்ரவரி 8 கொடுக்க போகிற அந்த இது வந்து மீட்டிங், பத்திரிகையாளர் சந்திப்பு எப்படி இருக்குன்றதை நீங்கள் அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோவில் சொல்கிறத வச்சுட்டு சிலர் புரிஞ்சுக்கிடுவீங்க. நல்ல நோக்கத்தில் நான் பேசுகிறேன். சில பேருக்கு புரியலைன்னா நீங்கள் உட்காந்து தனியாக தியானம் பண்ணி பாருங்கள். தியானம் பண்ணி நீங்கள் எடுத்து அந்த புக்குகள் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். நான் எந்த புக்குகளையும் எடுத்துலாம் பார்க்க அவங்க சொன்னதை நான் தியானித்து நான் வீடியோவை போட்டேன். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே.